பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் கூட அப்பா பரலோகத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வார்த்தைகளை அனுப்பி எங்களோட கூட பேசுங்கப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக கேட்கிற சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் எல்லாருமேலப்பா இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் ஏசப்பா கொடுக்குறாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுந்து புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார், உங்கள் துக்கமும் சந்தோஷமாய் மாறும்னுட்டு. ஏசப்பா விசுவாசிங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, விட்டு கொடுங்க, ஏசப்பாவுடைய வார்த்தையை உள்வாங்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டு சொல்றார் பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன். 2 முறை ஆண்டு உறுதிப்படுத்தி சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன். கேட்டுட்டு இருக்கிற சகோதர சகோதரி பிள்ளைகளை யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுந்து புலம்புவீர்கள். உங்க பிரச்சனையை கண்டு, வேதனையை கண்டு, சூழ்நிலையை கண்டு நீங்க அழுந்து புலம்பிட்டு இருப்பீங்க. உலகம் என்ன பண்ணும்? உங்களை பார்த்து சிரிக்கும், பரியாசம் பண்ணும், கேலி பண்ணும். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஏசப்பா கிட்ட இந்த வார்த்தை அப்படியே நீங்க உள்வாங்கி இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை முறை ஒரு நாளைக்கு நீங்க சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் வலிகள் கடந்து போகிற வரலையும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஏசு என்னோட இருக்கிறார். அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க சகோதரி, அறிக்கையிடுங்க சகோதரரை, அறிக்கையிடுங்க தம்பி, அறிக்கையிடுங்க தங்கச்சி, அறிக்கையிடுங்க. ஏசு கிறிஸ்து உங்களுக்கு தான் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய வேதனையை பார்க்காதீங்க, கண்ணீரை பார்க்காதீங்க. ஏசு கிட்ட சொல்லுங்க, என் துக்கம் சந்தோஷமா மாறும், இதுல இருந்து ஒரு விடுதலை எனக்கு ஆண்டு கொடுப்பார், என் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றன்ட்டு அறிக்கையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடுங்க. உங்க சூழ்நிலையை ஒப்பு கொடுங்க, உங்க பிரச்சனையை ஒப்பு கொடுங்க. இயேசு கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னப்பா எல்லாரும் பரியாசம் பண்றாங்கப்பா, என்ன ஒரு ஆண்டே சோத்திரப்பா கேலி பொருளா பாக்குறாங்க, என்ன சிரிக்கிறாங்க என்னுடைய சூழ்நிலையை பார்த்து. ஆண்டே சோத்திர கண்ணீர் மாத்திரமே எனக்கு அன்றே பதிலா இருக்குதுன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க கண்ணீர் எல்லாம் துடைக்குதா? உங்க பக்கத்துல, உங்க வலது பக்கத்துல நிக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும்னுட்டு அப்பா உங்க பக்கத்துல வலது பக்கத்துல நிற்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என் துக்கம் சந்தோஷமா மாறினதுக்காக சோத்திரம் 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 சொல்லுங்க. ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க துக்கம் சந்தோஷமா மாறிக்கிட்டே இருக்குது. விசுவாசிங்க, கடினப்படுத்தாதீங்க.